குறைகளை சரி செய்யவில்லை என்றால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பராமரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓய்வு பெற்ற பேராசிரியர் மனோன்மணியம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சென்னை கோட்டூர்புரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த நூலகத்தை முறையாக பராமரிக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா நூலகத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வழக்கறிஞர்கள் PT ஆஷா, சுந்தர் ஆகியோரை சட்ட ஆணையராக நியமித்தது. அவர்கள் நூலகத்தை ஆய்வு செய்து தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி R மகாதேவன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P வில்சன், நீதிமன்றம் பலமுறை உத்தரவுகளை பிறப்பித்தும் நூலகத்தை முறையாக அதிகாரிகள் பராமரிக்கவில்லை என்று கூறினார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் SDS மூர்த்தி, சட்ட ஆணையர்கள் சுட்டிக்காட்டியுள்ள அனைத்து குறைகளையும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் சரி செய்யப்படும் என்றார். இதையடுத்து இந்த வழக்கை வருகிற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் கூறினர். அதற்குள் நூலகத்தில் உள்ள குறைகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றும், அதை அரசு செய்யவில்லை என்றால் நூலகத்தை பராமரிக்க தனியார் அமைப்பு ஒன்றை நீதிமன்றமே உருவாக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். அந்த தனியார் அமைப்பு நூலகத்தை பராமரிக்கும் என்றும், அதற்கான செலவுகளை தமிழக அரசு வழங்க வேண்டியது வரும் என்றும் எச்சரிக்கை செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.